இது மரவள்ளிக்கிழங்கு. இது பழைய காலத்து முறைப்படி நாங்கள் சுட்டு சாப்பிட்றோம். வாங்க எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் சுட்டா. அதனால் இப்போ தருண் அவர்கள் வந்து சுடுவார் பாருங்க. கொத்தி வச்சு அதுக்கப்புறம் அடியில் ஒரு இவங்க என்னடா குளிர் காயிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. இது எல்லாம் கிழங்கு இருக்குது. ஆமாம், ஓவன் பண்ணி காட்டா கிழங்கு. சரி பார்த்தா கிழங்கு, அதாவது மரவள்ளிக்கிழங்கு. பாரம்பரிய முறைப்படி நாங்கள் சுட்டு சாப்பிட்றோங்க. சக்கரவள்ளி கிழங்கு சுட்டு சாப்பிட்டோம்னா அது சக்கரவள்ளி கிழங்கு, கொடிவள்ளி கிழங்கு. சரி, கொடிவள்ளி கிழங்கு எப்படி இருக்கும்? அதுவும் அது சுமாராக தான் இருக்கும். வேய்த்து சாப்பிடுவதை விட சுட்டு சாப்பிடுவது மிகவும். ஆமாம், வேய்ச்சி, அதாவது வேய்த்துறத விட அவிச்சு சாப்பிட்றது. தூய தமிழில் பேசுகிறேங்க. பார்த்தியா நெருப்பு அப்படியே தக தக தகன்னு மின்னுது பார்த்தீங்களா? அப்படியே தங்க மாதிரி மின்னு. பாருங்க, நெருப்பு குழம்பா ஓடுது. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விடுதலை ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்போம். பார்த்தா அக்கா செவப்பு, தண்ணி ஊற்றி குளிச்சுட்டா கருப்பு. என்ன வாங்க, என்ன அடுப்பு கறியாதாங்க? அதுதான் ஏங்க, நல்லா தாங்க இருக்கு. சரி சரி, பார்ப்போம். வெந்துக்கிச்சா பாருங்க. இருந்து கொஞ்சம் வேகட்டும், இப்போதானே போட்டிருக்கோம். பார்க்கும்போது நாக்கு எச்சி ஊறுது. ஏதோ ஒரு நடக்கட்டும், போடுங்க போடுங்க. அப்படியே வாயில வச்சுட்டேன். பார்த்தீங்களா? பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க பாருங்க. கிழங்கு தெரியுதா? அங்கே உள்ளலாம் இருக்குது பாருங்க கிழங்கு. ஆமாம் ஆமாம். நல்லா நெருப்பு சுற்றி போடணும், அப்போதான் உள்ள வேகம். அதாவது நெருப்பா எரியக்கூடாது. இந்த மாதிரி நெருப்பா இருந்தாதான் உள்ள வேகம். அப்படி நெருப்பு மேல மூடி விடலாமா? இப்போ எல்லாம் எடுத்துட்டு வெளியெடுங்க. எல்லாம் வெளியெடுங்க, எல்லாம் வெளியெடுங்க. கிழங்கு பூரா வெளியெடுங்க. அது வெடிச்சே வச்சு அங்கே பாரு, கறி கட்டியாகி வச்சு. நெருப்பு அப்படி கலராத, ரொம்ப கலராத. நெருப்பு பாருங்க, எல்லாரும் தெரியுறாங்களா? இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வைக்கிறோம், சாப்பிட்றதுக்கு வந்தவங்க. நல்லா பாருங்க. எதுவுமே வேவல, எது வேவலாமே. நெருப்பு மேலே வாரிக்கு அது அப்படியே கிட்டோம். நெருப்பு அப்படியே பாருங்க. கிழங்கு 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 பாருங்க. கறி கட்டியாகவும் தெரியும். மேலே போட்டு